வணக்கம். 2025ஆம் ஆண்டின் முதல் மற்றும் மிகப்பெரிய தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது குரூப் 1 இன்டர்வியூ எக்ஸாமினேஷன். வர ஏப்ரல் 7, 8, 9 ஆகிய 3 தினங்களில் இந்த குரூப் 1க்கான இன்டர்வியூ எக்ஸாமினேஷன் நடக்குது. ஸோ ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்டு இன்டர்வியூ ஸ்டேஜ் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்திருக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட கிணறு தாண்டின ஒரு விஷயம். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய குடிமைப்பணி தேர்வு அப்படின்னு சொல்கிறது இந்த குரூப் 1 தான். ஸோ டாப் மோஸ்ட் சிவில் சர்வீஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறதுல நம்ம ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்து நின்றுட்டோம். அப்படிங்கிற இடத்துல நமக்கு இந்த தேர்வுக்கு நம்ம உரிய முறையில் ப்ரிப்பேர் ஆகிருக்கிறோமா, இந்த இன்டர்வியூ எக்ஸாமினேஷனுக்கு தேவையான அளவுக்கு ப்ரிப்பரேஷன் நம்மகிட்ட இருக்கா, இல்லை இந்த இன்டர்வியூ அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முழுமையாக புரிஞ்சிருக்கிறோமா அப்படின்னா ஓரளவுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும். என்ன அப்படின்னா, இப்போ பல்வேறு நேர்முக தேர்வுகளை எதிர்கொண்ட மாணவர்களும் இந்த குரூப் 1 இன்டர்வியூவில் இருக்காங்க. ஆல்ரெடி இந்த வருஷம் சர்வீஸில் இருக்கிற, லாஸ்ட் இயர் நம்மகிட்ட படித்து சர்வீஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இந்த வருஷம் போன வருஷம் டிஆர்சிஎஸ் எடுத்தாங்க, இந்த வருஷம் குரூப் 1 இன்டர்வியூவில் எகெயின் இருக்காங்க. ஸோ அது மாதிரி அனுபவம் வாய்ந்த மாணவர்களும் அந்த இன்டர்வியூவில் போட்டி போடுறப்ப ஃப்ரெஷராக இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் இன்டர்வியூ போகக்கூடிய சில ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் ஒரு அனுபவம் வாய்ந்தவர்களுக்கும் புதியவர்களுக்கும் இடையில் நடக்கிற ஒரு முக்கியமான போட்டி. அதையும் தாண்டி இந்த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது பல பேருக்கு, ஏன்னா 2-3 எக்ஸாம் தள்ளி ப்ரிலிம்ஸில் போய் மெயின்ஸில் போய் மறுபடியும் இன்டர்வியூ வந்து அப்படி இன்டர்வியூவே இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்குது. அப்படிங்கிறப்ப பல பேருடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, எப்படியாவது இதில் பாஸ் பண்ணி போயிடணும், இல்லைனா இதுக்கு மேலே திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நம்மளால் படிச்சுட்டு வர முடியாது அப்படிங்கிற மனநிலையுடன் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ பல்வேறு முனைகளில் கடுமையான நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இது இருக்குது. ஏன்னா குறைந்தபட்ச பதவிகள் 1:2ங்கிற ரேஷியோவில் நமக்கு இன்டர்வியூ கூப்பிட்றாங்க. அப்படிங்கிறப்ப நம்மளுடைய அதிகபட்ச செயல்திறனை காட்ட வேண்டிய ஒரு இடம் அப்படிங்கிறது அந்த இன்டர்வியூ. ரைட். அப்போ இதை பற்றின அந்த பேசிக்கான சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும். அந்த ப்ரிப்பரேஷனில் உங்களுக்கு சிக்ஷாவால் என்ன உதவியை செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருக்கிறோம். ஆல்ரெடி இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ ஒன்று கொடுத்துருந்தோம். ஸோ அடிப்படையாக இந்த இன்டர்வியூ குறித்த சில புரிதல்கள் மாணவர்களுக்கு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தில் அதில் நான் உங்களுக்கு தேவையான சில இன்புட்ஸ் நான் கொடுக்குறேன். அண்ட் தென் உங்களோட பெட்டர் பர்ஃபார்மன்ஸுக்காக சிக்ஷாவில் எடுக்கப்பட்டிருக்கிற முன்முயற்சிகள் என்னென்ன, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எந்தெந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் இங்கே நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ சரியாக அதை பயன்படுத்திட்டு இந்த தேர்வை, ஏன்னா அரிதினும் அரிதான வராது வந்த மாமணி அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். குரூப் 1 இன்டர்வியூங்கிறது எல்லாருக்கும் வந்துடாது. இந்த போட்டித் தேர்வில் இருக்கிற எல்லாருடைய கனவு பதவி அப்படிங்கிறது குரூப் 1 தான். அப்படி வந்திருக்கிற அந்த மாணவர்கள் நீங்கள் இதை முறையாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற முக்கியமான விஷயம். ரைட். ஸோ இன்டர்வியூ அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல் டேஸில், காலேஜ் டேஸில் படித்த மாதிரி இருக்கிற ஒரு ஜாபுக்கு போகிற ஒரு இன்டர்வியூ இது கிடையாது. ஸோ இதை இன்னும் சரியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது இந்த ஓரல் டெஸ்ட் அப்படின்னு தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. பட் இட் இஸ் பியூர்லி பர்சனாலிட்டி டெஸ்ட். இது வந்து உங்களுக்கான ஒரு ஆளுமை தேர்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆளுமை தேர்வு அப்படிங்கிறப்ப இந்த அரசு பணியவே ஒரு வார்த்தையில் அழகாக சொல்லுவோம். ஆளுமை மிகு அரசு பணி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். இப்போ ஆளுமை மிகு அரசு பணியில் இந்த அரசு பணி அடுத்த 40 வருடங்களுக்கு உங்களை ஒரு துணை ஆட்சியராக இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிறீங்க, ஒரு டெப்டி கலெக்டராக செலக்ட் ஆகிறீங்கன்னா இன்னொரு 10-12 வருஷத்தில் நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆவீங்க. ஒரு டிஎஸ்பியாக செலக்ட் ஆகிற ஆட்கள் ஒரு எஸ்பி ஆயிடுவீங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டில் இருக்கிற டிஆர்சிஎஸ்ஸாக உள்ளே வரக்கூடிய ஒரு ஆள் அடுத்தது ஜேஆர் ஆவீங்க. மாவட்ட அளவிலான அதிகாரிகளாக நீங்கள் வரக்கூடிய அந்த நிலையில் அப்போ அவ்வளவு ப்ரிவிலேஜஸையும் அவ்வளவு மரியாதையையும் அவ்வளவு செல்வாக்கையும் அவ்வளவு அதிகாரங்களையும் உங்களுக்கு கொடுக்கிற அந்த பதவிக்கு நீங்கள் தகுதியானவரா அப்படின்னு, அந்த ஆளுமை மிக்க ஒரு அரசு பணிக்கு நீங்கள் ஆளுமை மிக்க நபரா, அந்த போஸ்டிங்கில் உட்கார்றதுக்கு நீங்கள் தகுதியான நபரா என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட். ஸோ இது வந்து ஒரு இன்டர்வியூ, நேர்முக தேர்வு அப்படி இல்லை. அதை தாண்டி ஒரு ஸ்டெப்புக்கு மேலே போய் சொல்லணும், இது ஆளுமை தேர்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஒரு குவிஸ் காம்படிஷன் கிடையாது, ரேபிட் ஃபயர் கிடையாது. முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருப்பார், கேள்வி கேட்பார், உடனே அவர் வாயிலிருந்து வர்றதுக்கு முன்னாடி பதில் சொல்லிடணும். 10 கேள்வி கேட்டால் 8 கேள்வி சரியாக சொன்னால் நமக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் அப்படிலாம் இல்லை. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்து குறைந்த மதிப்பெண் வாங்கின ஆட்களும் உண்டு. அதே மாதிரி கேட்ட எந்த கேள்விக்குமே சரியான 100% சரியான பதிலை சொல்லாமல் அந்த ஃபுல் மார்க் வாங்கின ஆட்களும் உண்டு. இந்த அனுபவத்தில், இந்த துறையில் நாங்கள் நீண்ட காலமாக இருக்கிறோம். எங்களுடைய நண்பர்கள் எத்தனையோ பேர் அந்த இன்டர்வியூக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதிலிருந்து சொல்கிறோம், ஒரு கேள்விக்கு கூட சரியாக பதில் சொல்லாமல் ஃபுல் மார்க் வாங்கினதும் உண்டு.
அப்போ இந்த விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அவர்களை எவ்வாறு எதிர்கொண்டீர்கள், அங்கிருந்து அந்த சூழலை நீங்கள் எவ்வாறு கையாண்டீர்கள், அதே மாதிரி கேட்கிற கேள்விகளுக்கு நீங்கள் எப்படி புரிந்து கொண்டு அதற்கு எதிர்வினை ஆற்றினீர்கள் அப்படிங்கிறதான் முக்கியமே ஒழிய ஆன்சர் அப்படிங்கிறத விட த வே ஆஃப் ஆன்சரிங் அப்படிங்கிறது தான் இன்டர்வியூவில் ரொம்ப முக்கியமான கீ ஃபேக்டர் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ டோட்டலாக இந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 மார்க்கு. இந்த 100 மார்க்கில் மேக்ஸிமம் மார்க் ஒருத்தருக்கு எவ்வளோ போடுவாங்க அப்படின்னா 75 மார்க்கு. அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவோம். முதல் மார்க் ஃபஸ்ட்டு ஸ்லாபுங்கிறது 75, கடைசி ஸ்லாப் அப்படிங்கிறது 45. ஸோ மொத்தமாக இது மாதிரி எத்தனை ஸ்லாபு போடுவாங்க அப்படின்னா மொத்தம் 5 ஸ்லாபு போடுவாங்க. ஸ்லாப் 1, ஸ்லாப் 2, ஸ்லாப் 3, ஸ்லாப் 4 அண்ட் 5th ஸ்லாப் அப்படின்னு போடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாப் 75, கடைசி ஸ்லாப் 45. ஒவ்வொரு ஸ்லாபுக்கு நடுவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்லாப் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது 7.5 மார்க். 7.5 மார்க் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்லாப் 75 அப்படின்னா ரெண்டாவது ஸ்லாபு 67.5. அதே மாதிரி அடுத்தது 7.5 மார்க்கை குறைஞ்சிட்டே வரும். ஸோ ஒரு விஷயம் ஆரம்பத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இன்டர்வியூவில் நீங்கள் உள்ளே போயிட்டு எதுவுமே பேசாமல், கையாட்டாமல், காலாட்டாமல், வாயை கூட திறக்காமல் நீங்கள் வந்தால் கூட உங்களுக்கு 100க்கு 0 மதிப்பெண் போட மாட்டாங்க. உங்களுக்கு போடக்கூடிய குறைந்தபட்ச மதிப்பெண் 45 மார்க் கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ உங்களுக்கு மெயின்ஸ் மார்க் ரொம்ப ஹெவியாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உள்ளே போயிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்து வெளியில் வந்தீங்கன்னா கூட 45 மார்க் வாங்கி உங்களால் சர்வீஸ் வாங்க முடியும். ஆனால் அது அரிதினும் அரிதான ஒரு நிகழ்வு. இன்டர்வியூவில் வாங்குகிற மதிப்பெண்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குரூஷியலான ஃபேக்டர் அப்படிங்கிறதால நம்ம அதுக்கு சரியாக ப்ரிப்பேர் ஆகிருக்கணும். ஸோ ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் நடுவில் 7.5 மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் மொதல் ஸ்லாபுக்கும் கடைசி ஸ்லாபுக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது 30 மார்க். 45க்கும் 75க்கும் இருக்கிறது 30 மார்க். அப்போ எந்த காரணத்தை கொண்டும் கடைசி ஸ்லாபுக்கு போயிடக்கூடாது. மேக்ஸிமம் நம்ம வாங்க வேண்டியது, நமக்கு இலக்காக இருக்க வேண்டியது ஃபஸ்ட்டு ஸ்லாப், குறைந்தபட்சம் 2வது ஸ்லாபாவது வாங்கிடணும். அந்த முதல் ஸ்லாப் அல்லது 2வது ஸ்லாப் 75 அல்லது 67 அப்படிங்கிற அந்த 2 புள்ளிகளுக்கு இடையில் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும். அப்போ டோட்டல் ஃபைனலாக நீங்கள் மெயின்ஸில் எழுதின 750 மார்க்குக்கு நீங்கள் என்ன மதிப்பெண் வாங்கியிருக்கிறீங்களோ அதுவும், இன்டர்வியூவில் 100 மார்க்குக்கு நீங்கள் என்ன மதிப்பெண்கள் பெற்றீங்களோ அதுவும் சேர்ந்து இதுதான் உங்களோட ஃபைனல் மார்க். அதுதான் உங்கள் ரேங்கை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மார்க். ஸோ இதுதான் பேசிக் எலிமெண்ட் ஆஃப் இந்த இன்டர்வியூ. ஸோ புதுசாக இருக்கிறவங்க இதை எப்படி அணுகணும்னு தெரியாதவங்க, 0 மார்க் போட்டுருவாங்களா அப்படிங்கிற பயம்லாம் இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு இந்த தெளிவை முதல்ல வச்சுக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போ இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட், இந்த ஆளுமை டெஸ்ட்டில் பதில் நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறத தாண்டி, கேள்விக்கு பதில் சொல்கிறது அப்படிங்கிறத தாண்டி அந்த பதிலை சொல்லும் விதம் அப்படிங்கிற ஒரு விதம் தான், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் உங்கள் ஆளுமையை காட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஹீ இஸ் ஃபிட் ஃபார், ஹீ மே நாட் know about the answer but he is fit for this post அப்படின்னு அந்த இன்டர்வியூ பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு தோணணும். அவ்வளோதான், அந்த தோண வைக்கணும். நமக்கு தமிழில் ஒரு அருமையான ஒரு வரி இருக்குது. அதிவீர ராமபாண்டியன் எழுதிய நருந்தொகை அப்படின்னு சொல்லுவோம். நருந்தொகை அல்லது வெற்றி வேட்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல். அதில் ஒரு வரி இருக்குது, கற்றலுக்கு அழகு கசடர மொழிதல் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒருவன் ஒருத்தன் படித்தவன், கற்றவன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா அவனுக்கு என்னவா இருக்கணும், அது எது இருந்தால் அவனை கற்றவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் அவன் கசடர மொழியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கசடு அப்படின்னா குற்றம், அற அப்படின்னா இல்லாமல், மொழிதல் அப்படின்னா சொல்கிறது, குற்றம் இல்லாமல். எப்பொழுது ஒருவன் தன் கற்ற விஷயங்களை, தனக்கு தெரிந்த விஷயங்களை தனக்கு எதிரில் இருப்பவனிடம் எந்த குற்றமும் இல்லாமல் சொல்ல வந்த கருத்தை சரியாக கொண்டு போய் சேர்க்கிறானோ அவனே கற்றவன் அப்படின்னு சொல்லக்கூடிய. அதனால தான் சொல்கிறாங்க கற்றலுக்கு அழகு கசடர மொழிதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கற்றலுக்கு அழகு கசடர மொழிதல்னா இந்த 20 ஆண்டு காலம் உங்களுடைய பள்ளி படிப்பு, பட்டப்படிப்பு, அதுக்கப்புறம் 2 ஆண்டு காலம் இந்த போட்டித் தேர்வு படிப்பு, இது எல்லாமே சேர்ந்து நீங்கள் இன்றைக்கி நான் ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட், நான் படித்தவன் அப்படின்னு நீங்கள் போய் நிற்கிறீங்கல்ல, அதுக்கு அழகு என்ன அப்படின்னா கசடர நீங்கள் மொழியணும். நாளைக்கு இன்டர்வியூவில் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய மொதல் விஷயம் கற்றலுக்கு அழகு கசடர மொழிதல் அப்படிங்கிற வார்த்தையை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் எண்ணுகிற கருத்தை, நீங்கள் சொல்ல வருகிற கருத்தை எதிர்த்தரப்பில் இருப்பவர் முழுமையாக ஆமோதிக்கக்கூடிய வகையில் சரியாக அவர்கள்ட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கணும். அதுதான் இந்த இன்டர்வியூ ட்ரைனிங். ஸோ இந்த 15 நாட்களில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய பயிற்சி, அதற்கான முயற்சி எல்லாமே இந்த கசடரை நம்ம சொல்லணும், சரியாக சொல்லணும். நமக்கு ஆன்சர் சரியாக தெரியணுங்கிறது அவசியம் இல்லை, ஆனால் சொல்லக்கூடிய விதம் சரியாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கணும் அப்படிங்கிறது ஓகே. சரி, அப்போ இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் நீங்கள் ஒரு ஆளுமையில் இருக்கிறீங்க. அப்போ கேள்வி பதில் இல்லை. ஆரம்பத்திலே உங்களுக்கு என்ன புரியுது, எத்தனை கேள்விகள் கேட்டோம், எத்தனை கேள்விக்கு சரியாக பதில் சொன்னோம், அதை வச்சு உங்களுக்கு மார்க் போட போகிறது இல்லை. உங்கள் ஆளுமையை அவர்கள் சோதிக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ த வே தேர் செக்கிங் யுவர் பர்சனாலிட்டி, உங்களுடைய ஆளுமையை அவர்கள் பரிசோதிக்கும் விதம் அப்படிங்கிறது மறைமுகமாக சில கேள்விகளை எல்லாம் கேட்டு அவங்க உங்கள்கிட்ட இருந்து என்னத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுடைய இன்டெகிரிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க,
ஒப்பீனியன், உங்களுடைய ஒப்பீனியன் இல்லை உங்களோட ஸ்டாண்ட் வந்து ஒரு பயாஸ்டாக இருக்கா இல்லை நான் பயாஸ்டாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒரு ரேஷ்னல் திங்கிங் இருக்கா, நீங்கள் ஒரு ரேஷ்னல் திங்கரா இல்லையா அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கா, முடிவெடுக்கும் திறன் இருக்கா, இந்த சமூகத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற பார்வை என்ன, இந்த பதவி உங்களுக்கு கிடைத்தால் அந்த பதவி உங்களால் எப்படி பயன்படுத்தப்படும் இப்படிங்கிற பல விஷயங்களை வந்து அவங்க சில கேள்விகள் மூலமாக உங்களோட பர்சனாலிட்டியை அவங்க அசஸ் பண்ணுறாங்க. அந்த அசஸ்மெண்ட்டு தான் அவங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கிற இந்த மார்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா திஸ் இஸ் சூட்டபிலிட்டி டெஸ்ட். ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு சூட்டபிளாக இல்லையா அப்படிங்கிற இந்த சூட்டபிலிட்டியை செக் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இந்த குரூப் 1 இன்டர்வியூ போஸ்ட். இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, அப்போ நம்ம சூட்டபிளாக இல்லையா அப்படிங்கிறது எப்படி நம்ம பண்ண போகிறோம்? அப்போ நீங்கள் சூட்டபிள்னு யார் சொல்லணும்? நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் சொன்னதை அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நிறைய மார்க் போடுவாங்க. இல்லை நீங்கள் சொன்ன விஷயம் ஃபெயில் அப்படின்னா, நீங்கள் இஃப் யூ ஆர் ஃபெயிலியர் டு எக்ஸ்போஸ் யூ, சரியான வழியில் நீங்கள் உங்களை வெளிப்படுத்திக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் குறைவான மதிப்பெண்கள் போடுவாங்க. அப்போ இந்த பதவிக்கு நான் தகுதியானவன் அப்படின்னு உங்களை நீங்களே நிரூபிக்க வேண்டிய, இன்னும் சொல்லப்போனால் உங்களை நீங்களே மார்க்கெட் பண்ணுறீங்க. அந்த இடத்துல எப்படி இருக்கணும், உங்களுடைய ஆளுமையும் உங்கள் தோரணையும் எப்படி இருக்கணும்னா, இந்த பதவிக்கு 100% தகுதியானவன் நான், என்ன சரியாக எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த பதவி சிறப்பு பெறும், என்னை விட பெஸ்ட்டு ஒரு காம்படிட்டர் இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே மார்க்கெட் பண்ணணும். அதுதான் நீங்கள் அந்த வே ஆஃப் ஆன்சரிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இந்த சென்ஸ் பதில்களை சொல்லக்கூடிய விதம், தெரிந்த பதில்களை எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று. தெரிந்த பதிலை நேரடியாக சொல்கிறோமா, இல்லை இன்டர்பிரேட் பண்ணி நமக்கு தெரிந்த வேறு சில பதில்களோடு இன்டர்பிரேட் பண்ணி அதற்கு ஒரு சரியான கன்வின்சிங்கான ஒரு சூப்பரான பதிலாக உள்ள ஃப்ரேம் பண்ணுறோமா அப்படிங்கிறது ஒன்று முக்கியமானது. ஒன்று அதையும் தாண்டி ரொம்ப முக்கியமானது, தெரிந்த கேள்விக்கு நம்ம எப்படி பதில் சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் தாண்டி தெரியாத கேள்விக்கு அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு எப்படி நம்ம பதில் சொல்கிறோம், அந்த பதில் சரியானதா, அவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை எல்லாமே இந்த 15 நாள் பயிற்சியில் எந்த லெவலில் நீங்கள் இருந்தாலுமே நிச்சயமாக கொண்டுட்டு வந்துடலாம். அப்போ இது பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 15 நாளில் உங்களோட பர்சனாலிட்டியே தலைகீழ மாற்றிடலாமா அப்படின்னா இல்லை. பர்சனாலிட்டி அப்படிங்கிறது புதுசாக வரதில்லை, அது இன்புட் பண்ண முடியாது, ஆல்ரெடி அது உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். நீங்கள் எங்கே பிறந்தீங்க, எங்கே வளர்ந்தீங்க, எத்தகைய நண்பர்களை நீங்கள் பெற்றிருந்தீர்கள், நீங்கள் சந்தித்த மனிதர்கள், சந்தித்த சவால்கள், இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களோட பர்சனாலிட்டி. நீங்கள் இன்றைக்கி இருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் இல்லை, இது இந்த சமூகம் உங்களை உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு பிம்பம் தான் உங்கள் பர்சனாலிட்டி. அதனால் ஆல்ரெடி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. அந்த பர்சனாலிட்டியை இதுக்கு தகுந்த மாதிரி, இந்த இன்டர்வியூ எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ஃபைன் டியூன் பண்ணக்கூடிய மட்டும்தான் நம்ம கையில் இருக்கிற ப்ராசஸ். பர்சனாலிட்டி ஓவர் நைட்டில் மாற்ற முடியுமா? முடியாது. அப்போ சிறந்த பர்சனாலிட்டி அப்படின்னு பிராண்ட் பண்ணக்கூடிய ஒரு சிலரை மாதிரி நம்ம மார்க் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா டெஃபினட்டாக அது ட்ரை பண்ணவே கூடாது. டு நாட் ட்ரை ஃபார் டூப்ளிகேட். யாரை போலவும் மாறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யாதீர்கள், அது ஒர்க் அவுட்டே ஆகாது. அப்போ உங்களுக்குள் ஒரு பர்சனாலிட்டி இருக்குது, அந்த பர்சனாலிட்டியை உங்களுடைய புவி சார்ந்த இடம், உங்கள் பொருள் சார்ந்த இடம், உங்கள் உறவுகள் சார்ந்த இடம், இதெல்லாம் தான் உங்கள் பர்சனாலிட்டியை நிரூபிக்குது. அந்த இருக்கிற பர்சனாலிட்டியை நான் ஒரு ஃபிட்டான பர்சனாலிட்டி சார், இந்த பேக்ரவுண்ட்லேருந்து நான் வந்திருக்கிறேன், நான் இந்த பதவிக்கு மிக பொருத்தமானவன் அப்படின்னு உங்களை நீங்கள் அந்த இடத்துல எடுத்துக்காட்ட போகிறீங்க. அவ்வளோதான் இந்த விஷயம் அப்படிங்கிறது. கிளியர்? ஸோ இந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 3 விதமான கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படும். ஒன்று பேசிக் கொஷின்ஸ். பேசிக் கொஷின்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைலு, நீங்கள் யூஜி என்ன படிச்சிங்க, பிஜி என்ன படிச்சிங்க, உங்கள் ஹாபீஸ் என்ன அப்படின்லாம். நிறைய பேர் இந்த இது வந்து எதுக்குன்னா உங்களை ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் கொண்டுட்டு வரத்துக்கும், உங்களை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கும், அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது நமக்கு எப்படின்னா, யூபிஎஸ்சி இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் டிஏஎஃப் அப்படின்னு சொல்லுவோம், டேஃப் டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இன்டர்வியூக்கு முன்னாடி நம்ம பண்ணுவோம். அதில் ரொம்ப டீட்டெயில்டாக உங்களை பற்றின முழு விவரமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் டிஎன்பிஎஸ்சியில் அது மாதிரியான ப்ரொவிஷன் இல்லை. உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த விவரங்களை வச்சு தான் அவங்க உங்களை கேள்வி கேட்க போகிறாங்க. அதில் கூடுதலாக அவங்க உங்களை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிற இடம் தான், உங்களை ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே கொண்டுட்டு வரது தான் அந்த டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், இல்லை உங்களோட யூஜி பிஜி பற்றி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கேள்வி கேட்குறது. இதுலேயே நம்ம ஆட்கள் நிறைய பேர் ஹாபீஸ் அப்படின்னு கேட்டவுடனே டைவெர்ட் பண்ணுறோன்னு நினச்சிட்டு இந்த ஹாபீஸில் பொழுதுபோக்குக்கான விஷயங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களுடைய ஹாபி அப்படிங்கிறது பொழுதுபோக்கு அல்ல, பொழுதை ஆக்கக்கூடியது. ஒரு ஹாபி அப்படிங்கிறது பயனுள்ள வகையில் செலவு பண்ணக்கூடியதாக இருக்கணும், அதுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கணும்.
நான் சும்மா இருப்பேன், தூங்குவேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஹாபி கிடையாது. ஒரு ஹாபி அப்படிங்கிறது பொழுதை போக்குவதாக அல்லாமல் பொழுதை ஆக்குவதாக, ஒரு இம்பேக்டை கொடுக்குறதா ஒரு ஹாபியை நீங்கள் செட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது டெஃபினட்டாக நல்ல விதயமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியாக இருக்கிற ஃபஸ்ட்டு இருக்கிறது பேசிக் கொஸ்டின்ஸ். ரெண்டாவது, உங்களுடைய கருத்து, உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் ஒரு விஷயத்தில் அப்படின்னு செக் பண்ணக்கூடிய ஒப்பீனியன் பேஸ்டு கொஸ்டின்ஸ். மூணாவது, நீங்கள் அந்த ஒப்பீனியன் பேஸ்டு கொஸ்டின்ஸ்லேயே நிறைய பேர் தப்பு பண்ணுற இடம் என்னென்னா, ஒப்பீனியன் பேஸ்டு கொஸ்டின்ஸில் ஒன்று ஒரு சைடாக போயிடுவாங்க, இல்லை இன்னொரு சைடாக போயிடுவாங்க. ஸோ இந்த இன்டர்வியூவில் பொறுத்த வரைக்கும் இந்த ஒப்பீனியன் பேஸ்டு கொஸ்டின்ஸில் உங்களோட ஒப்பீனியனை எப்போவுமே ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கிற இடத்துல ஒரு சார்ந்து எடுக்கலாம். கன்வின்சிங்காக இருக்காது, இதில் மேபி இன்னொருத்தங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்கு கூட மாற்றுக்கருத்து இருக்கலாம் அப்படின்னு தோன்றக்கூடிய சில இடங்களில் உங்கள் ஒப்பீனியனை கொஞ்சம் நியூட்ரலாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மூணாவது டைப் ஆஃப் கொஸ்டின் அப்படிங்கிறது சுச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ். சூழ்நிலைகளை எப்படி கையாளுகிறீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஜென்ரல் கொஸ்டின், ஒப்பீனியன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் அண்ட் சுச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ், இந்த 3 டைப்புக்குள்ளே தான் உங்களுடைய அந்த 20 நிமிஷம் இன்டர்வியூ இருக்க போகுது. ஸோ 20 ஆண்டு காலம் நீங்கள் கற்ற கல்வியை அதை வச்சு உங்களுக்கு இருக்கிற ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சு 20 நிமிஷத்தில் இந்த 3 டைப்புக்குள்ளே கேட்குற அந்த கேள்விகளுக்கு தான் நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. அதே மாதிரி 3 வகையாக நீங்கள் பதில் சொல்லலாம். ஒன்று, கேட்கிற கேள்விகளுக்கு நேரடியாக பதில் சொல்வது. ரெண்டாவது, என்ன கேள்வி அவங்க கேட்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தீர்மானிக்கலாம். ஸோ அதெல்லாம் ஒரு டெக்னிக் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் அவர்கள் விரிக்கிற வலையில் நீங்கள் விழுகிறீர்களா அல்லது நீங்கள் விரிக்கிற வலையில் அவர்கள் விழுகிறார்களா அப்படிங்கிறது அது உங்களோட திறமையை பொறுத்தது. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு எப்படி அந்த இன்டர்வியூ வேணுமோ அப்படியே கொண்டுட்டு போக முடியும். அது வந்து ஒரு ஸ்கில் செட். அந்த ஸ்கில் செட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முக்கியமானது மூணாவது, நேரடியாக பதில், ஒரே ஒரு கேள்விக்கு ஒரே ஒரு பதில், ரேபிட் ஃபயர் மாதிரி சொல்லாமல் ஏற்கனவே தெரிந்த சில பல விஷயங்களை எல்லாம் ஒரு இன்டர்பிரட் பண்ணி ஒரு நல்ல ஆன்சராக ஃப்ரேம் பண்ணி சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம், ரைட்? அப்போ அந்த மாதிரியே நீங்கள் பதில் சொல்லலாம். ஒரு 3 விதமான கேள்விகள் கேட்கலாம், ஒரு 3 விதமான பதில்களை சொல்லலாம், ரைட்? அப்போ அதுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் உங்களோட நேட்டிவ், ரைட் ஃப்ரம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட், உங்களோட சொந்த ஊர் தாலுக்கா அதனோட வரலாறு, உங்களுடைய சொந்த மாவட்டம் அதோட வரலாறு, உங்கள் சொந்த மாநிலம் அதோட வரலாறு, ஒரு பேசிக் உங்களோட நேட்டிவ் ப்ரொஃபைல், நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல், நேட்டிவ் ஸ்டேட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல், ஸ்டேட் ப்ரொஃபைல் இதெல்லாம் போகிறப்ப டைரெக்டாக எடுத்தோன்னு இந்த மாவட்டம் இந்த வருஷத்தில் உருவாச்சு, இந்த மாவட்டம், அப்படி அந்த அளவுக்கு லேமான ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. குறிப்பாக அதில் என்ன இருக்கணும்னா, அதில் இந்த டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸ் இருக்கணும். மக்கள் தொகை எவ்வளோ, அதில் படித்தவங்க எவ்வளோ, படிக்காதவங்க எவ்வளோ, ஆண் எவ்வளோ, பெண் எவ்வளோ, அப்புறம் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ட்ரைப், பழங்குடியின மக்கள் என்ன, அந்த மாவட்டத்திலிருந்து புவிசார் குறியீடு பெற்ற பொருள்கள் ஏதாவது இருக்கா, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்கிறாங்களா, உங்கள் குறிப்பிட்ட மாவட்டத்தின் நீர்வளம் என்ன, நிலவளம் என்ன, மற்ற கனிம வளங்கள் என்னென்ன, உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள் என்ன, அல்லது தமிழ்நாடு அரசில் தற்போது இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது உங்கள் மாவட்டத்திலேருந்து இருக்காங்களா, இதை தாண்டி இதை எங்கள் மாவட்டத்தின் சிறப்புன்னு நீங்கள் மாறுதட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதாவது சிறப்பு செய்திகள் இருக்கா, இப்படி மல்டி ஆங்கிளில் 360 டிகிரியில் உங்கள் டிஸ்ட்ரிக்டை பற்றின ஒரு ப்ரொஃபைலை நீங்கள் தரோவாக ரெடி பண்ணணும். இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ரெண்டாவது, உங்களுடைய கல்லூரி படிப்பிலிருந்து கேட்கக்கூடிய, யூஜி பிஜியிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகள். ஸோ ரொம்ப வருஷம் ஆயிருக்கும் நம்ம எல்லாருமே, நம்ம படித்த படிப்பு பெரும்பாலும் இன்றைக்கி இன்டர்வியூ போகிறவங்க இன்ஜினியர்ஸாக இருப்பீங்க. அந்த இன்ஜினியரிங் அப்படிங்கிறது கடனுக்கேன்னு படிச்சிருப்போம், எப்படியோ பாஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ அதனோட முழு கொள்ளளவையும் நம்ம படிக்கலைன்னா கூட அடிப்படை, நீங்கள் என்ன டிகிரி படித்தீங்களோ அந்த டிகிரியுடைய பேசிக்ஸ், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்ததுக்கப்புறம் சூப்பர் கம்ப்யூட்டர் என்ன, இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டரோட பேர் என்னன்னு தெரியலனா நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்ததே வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி சில அடிப்படையான தகவல்கள், எல்லா துறையிலும் அந்த அடிப்படையான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். குறிப்பாக இப்போ உங்கள் துறை சார்ந்த அறிவியல் சார்ந்த முன்னேற்றம் என்ன, நீங்கள் இப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்டில் இருக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அக்ரிகல்ச்சரில் நிறைய விஷயங்களை கொண்டுட்டு வர முடியும். ஸோ அது மாதிரி உங்கள் துறை சார்ந்த சமீபத்திய தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்துருக்கணும். அண்டு மூணாவது விஷயம், இந்த ஒப்பீனியன் பேஸ்டு, சுச்சுவேஷன் பேஸ்டு கொஷின்ஸ் எல்லாமே அது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் பண்ணி தான் இருக்கும். அப்போ அந்த கரண்ட் அஃபேர்ஸில் ரிலேட் பண்ணி அப்படின்னா, இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னா மும்மொழி பிரச்சனை, டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை அப்படிங்கிற டீலிமிட்டேஷன், காவேரி ரிவர் வாட்டர் இஷ்யூ, அதே மாதிரி வேறு என்ன பிரச்சனை இருக்குது, தமிழ்நாடு ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இதிலிருந்து தான் இந்த ஒப்பீனியன் பேஸ்டோ அல்லது சுச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டினோ முழுக்க அது நடப்பு நிகழ்வுகள் சார்ந்து இருக்கும். ஸோ அது சம்பந்தமான விஷயங்கள், உங்களை இன் அண்ட் அரவுண்ட் உங்களை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் கிளியர் கட்டாக எடுத்து வச்சுக்கணும்.
மூணாவது முக்கியமாக ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் நீங்கள் ரொம்ப டைட்டாக ஒரு ப்ரெஷர் இன்டர்வியூ போகுது அப்படிங்கிறப்ப கேட்கக்கூடிய கேள்வி தான் உங்கள் ஹாபி அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஹாபி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பொழுதுபோக்காக இல்லாமல் ஒரு ஆக்கப்பூர்வமான விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் ஹாபியாக இருந்துச்சு அப்படின்னா அது டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு இம்பேக்டை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ஓவராலாக இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சரி, அப்போ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் சார், சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும், சட்டியை ஃபில் பண்ணிட்டோம், நிறைய ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் கண்டென்ட் எடுத்து வச்சிட்டோம். அப்போ மெயின் மேட்ரு எங்கே இருக்குன்னா அந்த டேயில் நம்ம எப்படி டெலிவர் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு போகிறீங்க, இன்டர்வியூ ஹாலுக்கு வெளியில் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உள்ளே போயிட்டு வெளியில் ஒருத்தர் வருவார், எப்படியே ஆன்னு பார்த்துட்டு சார் உங்களுக்கு என்ன சார் கேள்வி கேட்டாங்க, 4 கேள்வி சொல்லுங்கள் சார், அதெல்லாம் கேட்டுறாதீங்க. நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன், ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனி ஆளுமை, ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் எ செப்பரேட் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி. அப்போ அவருடைய ஆளுமைக்கு தகுந்த மாதிரி 4 கேள்வி கேட்டிருப்பாங்க, அந்த கேள்விக்கு உங்களுக்கு ஒரு ஐடியாவுமே இல்லாமல் இருக்கும். அப்போ அவர் அந்த 4 கேள்வியை சொல்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 4 கேள்வி உங்களுக்கு தெரியலன்னா அது உங்களுடைய மன உறுதி சுத்தமாக குலைஞ்சு போயிடும். உள்ளே போகிறப்ப தெரிஞ்ச கேள்விக்கு வெளியில் காற்று தான் வரும், பதில் வராது. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் ஹாலுக்கு வெளியில் உட்காந்துட்டு உள்ளே போயிட்டு வெளியில் வர ஆள்கிட்ட நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் கேட்டாங்க, நான் எப்படி, அதெல்லாம் கேட்காதீங்க. அன்னைக்கு என்னவோ அந்த 20 நிமிடம் உங்களுக்கும் அந்த இன்டர்வியூக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு கருத்து பரிமாற்றத்தில் வேறு எந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டரும் அஃபெக்ட் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. கிளியர் ரைட். ஸோ உள்ளுக்குள்ளே எப்படி அந்த ஹாலுக்குள்ளே போகிறோம், அந்த ஹாலிலிருந்து எப்படி வரோம், அந்த ஹாலில் நம்ம எப்படி உட்காரணும், அண்டு உங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், ஐ கான்டாக்ட் எப்படி இருக்கணும். அங்கே ஜென்ஸ் இருக்காங்க, அங்கே லேடிஸ் இருப்பாங்க, நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அப்படி ஆஃபீஸர்ஸ் இருக்கிறப்ப ஒவ்வொருத்தங்களையும் நீங்கள் ஃபஸ்ட்டு யாரை சல்யூட் பண்ணணும், ஃபஸ்ட்டு ஜென்ஸா லேடிஸா, உட்காந்ததுக்கப்புறம் தொட மேலே கை வைக்கணுமா, டேபிள் மேலே வைக்கணுமா, அந்த ஆமில் கை வைக்கணுமா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே நீங்கள் தேடி பிடிச்சி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு இடத்துல இருப்பீங்க. இது எல்லாமே சரியாக நம்ம செஞ்சுக்கணும். கிளியர். அதே மாதிரி அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் எப்படி சரியாக பதில் சொல்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு விதம். அப்படின்னா அவங்க கேட்குற கேள்விக்கு ஒருவேளை உங்களுக்கு சரியாக பதில் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் தெரியாத கேள்விகளை எப்படி அணுகணும், அதுக்கு எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கிறது தெரியணும். அதே மாதிரி ஒரே கேள்வி ஒரே பதிலை சொன்ன பதிலே திரும்ப சொல்லக்கூடாது. வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா, சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து அப்படின்னு. இன்டர்வியூவில் இருக்கிற அந்த 20 நிமிடமும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிலும் ஒரு தனித்துவம் வாய்ந்த பதிலாக இருக்கணும். சொன்ன பதிலையே திரும்ப சொல்லக்கூடாது, அரைச்சதையே அரைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சொல்லை வெல்லுகிற இன்னொரு சொல் தான் நீங்கள் அடுத்து சொல்லக்கூடிய சொல்ல இருக்கணும். சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா ஏற்கனவே சொன்ன கருத்துக்களை விட அடுத்து சொல்கிற கருத்து இன்னும் வலிமையாக இருக்கணும், இன்னும் சரியாக இருக்கணும். சொன்ன கருத்தையே திரும்ப வச்சு மேனேஜ் பண்ணலாம், அவங்களுக்கு தெரியவா போகுது அப்படிங்கிறது. இது மாதிரியான விஷயங்களை சொல்லவே கூடாது. அங்கே 2 விஷயம் நடக்கும். ரொம்ப சில்லியான கொஷின்ஸ் கூட கேட்பாங்க, இதெல்லாமாங்க கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் இருக்கும். ரொம்ப டஃப்பான கொஷின் இருக்கும், சார் இதெல்லாம் ஒரு சயின்டிஸ்ட்டு கேட்க வர கேள்வி, இதெல்லாம் எங்கிட்டயா கேட்பீங்க அப்படின்னு. இதெல்லாமா கேட்பீங்கிற மாதிரி கேள்வியும் இருக்கும், இதெல்லாமா எங்கிட்ட கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் இருக்கும். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் கொஷின் இருந்தாலுமே நம்ம பேலன்ஸ்டாக இருக்கணும், தைரியமாக நின்று அந்த கொஷின்ஸை ஃபேஸ் பண்ணணும். ரைட். இப்போ இதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், பெட்டராக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறப்ப சிக்ஷா நம்ம பார்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு இந்த இன்டர்வியூ கைடன்ஸ். ஏன்னா நிறைய பேருக்கு அனுபவம் உள்ளவர்களுக்கு இது பிரச்சனை இல்லை, அனுபவம் இல்லாதவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. இன்டர்வியூ அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி மிக சின்ன விஷயம் இல்லை, அட் த சேம் டைம் ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. முறையான பயிற்சி இந்த 15 நாட்களுக்கு நம்ம சரியாக எடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக சூப்பரான மார்க்கை நம்மளால் வாங்க முடியும். கிளியர். அதுக்கு நம்ம ஒரு 3 லேயர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் குரூப் 1 இன்டர்வியூ 2025க்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஒன்று பிளான், 2வது ப்ரிப்பரேஷன், 3வது பெர்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பிளான், ப்ரிப்பரேஷன் அண்ட் பெர்ஃபார்ம் அப்படிங்கிற இந்த 3 PQ அப்படிங்கிற இந்த டெக்னிக் தான் இந்த குரூப் 1 இன்டர்வியூக்கு நம்ம பண்ணியிருக்கிற மாடியூல். ரைட். பிளான் அப்படின்னா இந்த இன்டர்வியூ நம்ம எப்படி பிளான் பண்ண போகிறோம், எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், எப்படி ஆன்சர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற முன்கூட்டிய திட்டமிடல் உங்களுக்கு சரியாக வரணும். ஓகே. அப்போ அந்த பிளான் அப்படிங்கிறது வாட் இஸ் இன்டர்வியூ, ஹவு டு பிஹேவ், வாட் டு டூ, வாட் டு நாட் டூ, எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது, டூஸ் டோன்ட்ஸ், இது எல்லாத்தையுமே சரியாக திட்டமிட்டு உங்களுக்குள்ள ஒரு ஃபீடிங் கொடுக்கணும். அந்த பிளான் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு பேசிக் ஸ்கில்ஸை உங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம ரொம்ப வலிமையாக உங்களுக்கு செஷன்ஸ் கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி இந்த தேர்வுகளில் இன்டர்வியூ பேனலில் இருந்தவங்க,
இந்த எக்ஸாமில் சூப்பராக வாங்கி யூபிஎஸ்சியில் நல்ல ரேங்க் வாங்கி இன்டர்வியூ சூப்பராக பண்ணி ரேங்க் வாங்கி சர்வீஸில் இருக்கிறவங்க, கடந்த எக்ஸாமில் இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்க, இவங்கெல்லாம் தான் உங்களுக்கு அந்த செஷன்ஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக நாட் ஒன்லி ஃபார் 6 ஸ்டூடெண்ட்ஸ், எனி ஸ்டூடெண்ட் நீங்கள் எங்கே வேணாலும் படிச்சிருங்க, நீங்கள் எந்த விதமான ப்ரிப்பரேஷன் வேணாலும் இருந்திருக்கலாம், எனக்கு இன்டர்வியூக்கு ஒரு கைடன்ஸ் வேணும், சரியாகவும் முறையாகவும் நான் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேசிக் பிளான் அப்படிங்கிற இடத்துல உங்களை வலுவாக உங்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு நம்ம இப்போதைக்கு 3 செஷன் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி சாயந்தரம் 4 மணியிலிருந்து இந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தொடங்குது. இன்றைக்கி டாக்டர் எம் மதிவாணன் ஐஏஎஸ் அவங்க இன்றைக்கி செஷன் எடுக்கிறாங்க. இந்த இப்போ இன்டர்வியூ ப்ராசஸில் மிக நீண்ட அனுபவம் உள்ளவர், பல்வேறு மாவட்டங்களில் ஆட்சித்தலைவராக இருந்தவர், திருப்பூர் மாவட்டத்தின் முதல் ஆட்சித்தலைவர், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு பேர் வாங்கின டாக்டர் எம் மதிவாணன் ஐஏஎஸ் சார் வந்து இன்றைக்கி இந்த குரூப் 1 இன்டர்வியூக்கான ஒரு ஸ்பெஷல் செஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது, நாளைக்கு தர்மலஸ்ரீ மேடம் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. தர்மலஸ்ரீ ஐஏஎஸ் அவங்க நாளைக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க, செஷன் எடுக்கிறாங்க. நாளான்னைக்கு லாஸ்ட் எக்ஸாமினேஷனில் தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் 2 டெப்டி கலெக்டராக இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஸ்டூடெண்ட் மிஸ் டிஎம் மது அபிநயா அவங்க நாளான்னைக்கு அவங்களுக்கான இன்புட்ஸை கொடுக்குறாங்க. ஸோ மிகச்சரியாக இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற பட்சத்தில் இந்த 3 செஷனை கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். இது மட்டும் அல்லாமல் இன்னும் சில முக்கியமான ஆஃபீஸர்ஸோட செஷன்ஸ் இருக்குது. அந்த செஷன்ஸ் எல்லாம் வர்றப்போ உங்களுக்கு இன்டர்வியூ பற்றின ஒரு பயம் போயிடும். திஸ் இஸ் வாட் இன்டர்வியூ, நம்ம இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முழுமையான புரிதல் உங்களுக்கு கிடச்சிரும். அந்த விஷயத்தை நம்ம எடுத்துடுறோம். ஸோ ரெண்டாவது பிளான் முடிஞ்சிருச்சு, அடுத்தது ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதை தாண்டி இன்னும் கூடுதலாக நீங்கள் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் ரெடி பண்ணணும். ஸோ இந்த உங்களுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் பார்ட்டில் சிக்ஷா உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுது. என்னென்னலாம் சிக்ஷாலிருந்து உங்களுக்கு இந்த மார்க் இன்டர்வியூக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களோ உங்களுக்கான கம்ப்ளீட் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் நம்ம தரப்போகிறோம். அடுத்தது அந்த எக்ஸாம் இன்டர்வியூ ஹாலில் நீங்கள் நாளைக்கு இந்த போஸ்ட்டில் செலக்ட் ஆனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். பெரும்பாலானவர்கள் நீங்கள் சொல்லக்கூடியது டெப்டி கலெக்டராக நான் போக போகிறேன், அதான் என்னோட விஷ் அப்படின்னு சொல்ல போகிறீங்க. அப்படி நீங்கள் டெப்டி கலெக்டராக போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு மாவட்ட நிர்வாகம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் மெட்டீரியல், ஸோ டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் மெட்டீரியல், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றின ஒரு கம்ப்ளீட் மெட்டீரியல், அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூவில் ரெகுலராக கேட்கப்படுகிற கேள்விகள் என்னென்ன அப்படிங்கிற இந்த ரெகுலர் செட் ஆஃப் கொஸ்டின்ஸு, இந்த குரூப் 1ல் என்னென்ன போஸ்ட் கால்ஃபர் இருக்கோ ஒவ்வொரு துறையை பற்றின அந்த ஹையரார்கி, அதுவும் இல்லாமல் இந்த எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய டாப் 100 கரண்ட் இஷ்யூஸ்க்கான ஒரு பட்டியல், அதுவும் இல்லாமல் ஒரு இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ரொம்ப சென்சிட்டிவான ரொம்ப முக்கியமான சில இஷ்யூஸை பற்றின கம்ப்ளீட் வீடியோஸ் உங்களுக்கு, அதை நானே பண்ணியிருப்பேன், நான் பண்ணியிருப்பேன், மேடம் பண்ணியிருப்பாங்க, அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் அந்த இஷ்யூஸ் பற்றின ஒரு வீடியோஸ், இது எல்லாமே உங்களுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் பார்ட்டில் உங்களுக்கு சிக்ஷாலிருந்து சப்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ 3வது விஷயம் மார்க் இன்டர்வியூ. ஸோ உங்களுக்கு 3 நாளில் இந்த செஷன்ஸ் நடக்குது. அடுத்த 4 நாட்களுக்கு உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கொடுத்து உங்களை ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறோம். அதுக்கு அடுத்த 2 நாட்களில் உங்களுக்கான முழுமையான மார்க் இன்டர்வியூ, ஒவ்வொருத்தங்களுக்கும் 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் கிட்ட உங்களுடைய முழுமையான உங்களோட இன்சைட்டை வெளியில் கொண்டுட்டு வந்து அதில் டூஸ் டோன்ஸ் சரி பண்ணிக்க வேண்டியது அப்படிங்கிற முழுமையான விஷயங்களை ஒரு மார்க் இன்டர்வியூவாக கொடுத்து உங்களை கரெக்ட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் வாட் அவர் சிக்ஷாஸ் குரூப் 1 கைடன்ஸ் ப்ரோக்ராம் 2025 அப்படிங்கிறதுக்கான ப்ரோக்ராமை நம்ம ஒரு ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் உங்களுக்கு அதில் ஏதாவது அசிஸ்டன்ஸ் வேணும், நான் அதில் பெனிஃபிட் ஆகணும், நீங்கள் அந்த ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்குறோம், அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஆஃபீஸில் இருந்து அட்மின் உங்களுக்கு அந்த தகவல்களை கூடுதல் தகவல் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. யாருக்கெல்லாம் வில்லிங் இருக்கோ அதை நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலாம். ஸோ கோயம்புத்தூரில் இன்னும் அரௌண்டு கோயம்புத்தூர் இருக்கிறவங்க ஆஃப்லைனில் வரணும்னு நினைக்கிறவங்க ஆஃப்லைனில் நேரடியாக வரலாம். ஆஃப்லைன் வர முடியாதவங்க ஆன்லைனில் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நோ இஷ்யூஸ், போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் இந்த குரூப் 1 இன்டர்வியூக்கான இந்த கைடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இவ்வளவு தூரம் நம்ம முன்னேறி வந்துட்டோம். கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு தவறு கூட உங்களுடைய ஒரு ஸ்லாப் மார்க்கை கூட கீழே கொண்டுட்டு போயிடக்கூடாது. ஒவ்வொரு இடத்திலும் கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளம். அதனால் உங்களுக்கு கற்றுத்தருவதற்கு எங்கள்கிட்ட நிறையா இருக்குது. உங்களுக்கு அது தேவை இருப்பின், உங்களுக்கு அதுக்கான நீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கான எந்த விதமான கட்டணம்லாம் எதுவும் இல்லை. ஸோ இது வந்து ஃப்ரீ இன்டர்வியூ கைடன்ஸ் ப்ரோக்ராம் தான். யார் வேணாலும் உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பதிவு செஞ்சுக்கோங்க. நிச்சயமாக நான் உங்களுக்கு உதவுறோம். வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.